ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் அந்தகன். அந்தகன் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க படம். இது வந்து ஆல்ரெடி வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப ஒரு ஹிட்டான படம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த படத்தை வந்து தமிழில் எடுக்கணும்னு சொல்லி அப்பயே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படம் தான் பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து மெயினாக பார்த்தோம்னா பிரசாந்தோட நடிப்பில் வெளியே வந்திருக்க படம். அதான் வந்து பிரசாந்த் சாரை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதே வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவரோட படம் வரனாலே எல்லாருமே அந்த டைமில், அதாவது 2000 டயத்தில் அவரோட படத்துக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். அவரோட படங்கள் சில நாட்களாக இல்லாதது மிகப்பெரிய வருத்தமாக இருந்தனால வந்து சினிமா ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த படம் வந்து இந்த அந்தகன் படம்னு சொல்ல முடியும். இதை வந்து இயக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா வந்து எடுத்திருக்கிறாரு. அதனாலே வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு, ஏன்னா அப்பாவும் மகனும் சேர்ந்து என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்துட்டு நிறையா பேரை வச்சு எடுத்திருக்கிறாரு டேரக்டர்னு தான் சொல்ல முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியா வந்து சிம்ரன், பிரியா ஆனந்த், அது இல்லாமல் சமுத்திரக்கனி, யோகி பாபு, மனோபாலா அப்படின்னு சொல்லி மனோபாலா சார்லாம் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலே பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு போலீஸ் கேரக்டரில் வந்திருப்பார். அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். தியாகராஜன் சார் அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளைஞன் வந்துட்டு அதாவது ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும். அவனுக்கு வந்து ஒரு ஆம்பிஷனே வந்து பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு தான் ஆசை. அதனால் வந்துட்டு அவன் போய் ஃபாரினில் செட்டில் ஆகிறதுக்காக வந்து மியூசிக் வந்து எல்லா இடத்துலையும் போய் போட்டு காட்டிக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் வந்து கண்ணு தெரியாமல் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதான் வந்து பிரசாந்த் தான் வந்து ஹீரோ. கண்ணு தெரியாமல் நடிக்க ஆரம்பிக்கிற டயத்தில் அவருக்கு வந்துட்டு அங்கே வந்து லவ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் கண்ணு தெரியாமல் போய் நடிக்கிற இடத்துல அங்கே ஒரு சில கொலைகள்லாம் நடக்குது. அந்த கொலைகளெல்லாம் இவர் பார்த்துடுறாரு. இவர் பார்த்துட்டாரா பார்க்கலையான்னு அதை செக் பண்ணி இவர் பார்த்துட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் சண்டைகள்லாம் நடக்குதுங்கிறது தான் படத்தோட முழு கதையாக ட்ராவல் ஆகும். அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நடித்தவங்களை பற்றி தான் பார்க்க முடியும். அதாவது வந்து அதில் வந்து மெயினாக வந்து பிரசாந்த் ஹீரோ வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொன்னேன் முன்னாடியே. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவரோட இயல்பான நடிப்பை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அதான் வந்து பிரசாந்த் சாரை வந்து சின்ன வயசில் எல்லாருமே வேறு வேறு மாதிரி பார்த்துருப்போம். இப்போ நான் பார்க்குறப்ப உண்மையிலே பார்க்குறப்ப அப்படியே ஒரு பிரமிப்பாக இருந்தார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய உடம்பு, மிகப்பெரிய அந்த கட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக ரொம்ப பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. அதான் வந்து ரொம்ப இயல்பாக காட்டியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அது வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குறப்போ ஒரு ஒரு கொஞ்சம் சலிப்பானாலும் அது போக போக அவரோட கேரக்டரில் மிங்கிள் ஆகி ட்ராவல் ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து சிம்ரன் மேடம் வந்து சொல்லவே முடியாது. அந்த காலத்தில் 19 கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஹீரோயின் சொல்ல முடியும். அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல், அதாவது வந்து வில்லி ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வில்லி ரோல் பக்காவாக அவங்களுக்கு வந்து இப்போ பொருந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப ஹீரோயினாக எல்லாமே பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமாக, அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அது இல்லாமல் அவங்க பண்ண ஒவ்வொரு ரியாக்ஷனுமே இன்னும் என் கண்ணில் நிற்கின்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு அவங்களோட ரியாக்ஷனும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பிரசாந்துக்கு வந்துட்டு ஹீரோயினா வந்துட்டு பிரியா ஆனந்த் வந்து பண்ணியிருக்காங்க உண்மையிலே. ஆனால் படத்தில் நான் பார்த்தப்போ உண்மையான ஃபீலிங் என்னாச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து பொண்ணு மாதிரி தான் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லலாம் இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சீன்லலாம் அவ்வளோவா இல்லை. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் காட்டுறப்ப எனக்கு ஃபீல் ஆனது வந்து, ஏன்னா பிரசாந்த் சார் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறாரு, கூட ஒல்லியாக சின்ன பொண்ணை மாதிரி நடிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களோட நடிப்பும் அவங்களோட அந்த ஸ்டைல் எல்லாமே வந்து படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு தான் சொல்லுவேன். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு, சமுத்திரக்கன்னி, வனிதா விஜயகுமார், இது போல் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதிலே வரிசையாக பார்த்தீங்கன்னா யோகி பாபுவோட நடிப்பு வந்து இந்த படத்தில் வந்து அவரோட காமெடி வந்து அவ்வளோவா எடுபடலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தப்ப அந்த அளவுக்கு வந்து எங்கேயுமே சிரிப்பு வரல, அப்படி தான் ட்ராவல் ஆச்சு. ஆனால் அவரோட நடிப்பு அந்த இடத்துல வரப்போ அந்த ஒரு கலகலப்பு இருக்கும். அதுக்கடுத்து வந்து வனிதா விஜயகுமாரை பற்றி மெயினாக சொல்லணும். ஏன்னா அவங்களோட கேரக்டர் இதில் வந்து சமுத்திரக்கனிக்கு வந்து ஒய்ஃபாக வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு அவங்க வந்த எல்லா சீனுமே தேட்டரில் உண்மையிலே சொல்லுவேன் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா சமுத்திரக்கனி ஒய்ஃபாக வந்து நடித்தது ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து சமுத்திரக்கனி சாரை பற்றி சொல்லவே வேணாம், எல்லா படத்துலையுமே வந்து பயங்கரமாக பண்ணுவார். அது மாதிரி இந்த படத்தில் வந்து அவரோட போலீஸ் ரோல் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். அப்படியே தெறிக்க விட்டுருந்தாருன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கான போட்டியாக வந்து இவங்களும், அதான் வந்து இந்த பக்கம் சிம்ரனும் சரி, இந்த பக்கம் வனிதா விஜயகுமாரும் சரி, 2 பேருமே வந்து ஈக்குவலாக நடித்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு ஈக்குவலாக அந்தளவுக்கு பயங்கரமாக ட்ராவல் ஆச்சு படம். அதுக்கப்புறம் இதில் வந்து மனோபாலா சார், அவர் வந்து மிஸ் பண்ணுறோம். அவர் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். அவரும் ஒரு போலீஸ் ரோலு. அவரோட வர சீனும் அங்கங்கே கொஞ்சம் காமெடி இருக்கும். ஏன்னா வந்து அவர் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் வந்து ரொம்ப அந்த இடத்துல தேட்டரில் ஒரு சின்னதாக ஒரு சலசலப்பு உண்டாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வரிசையாக எல்லாம் கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக டேரக்டர் வந்துட்டு, அதாவது வந்து என்ன சொல்ற, பிரசாந்தோட அப்பா வந்து அவர் வந்து பார்த்து பண்ணியிருக்காரு. நமக்கு வந்துட்டு அவர் வந்து இந்த படம் வந்து ஆல்ரெடி எல்லாருமே பார்த்தனால, அதாவது வந்து ஹிந்தியில் எல்லாருமே பார்த்தனால என்ன சொன்னாங்கன்னா,
ஹிந்தியில் நீ பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ஹிந்தியில் பார்க்காம இந்த படத்தை பார்த்தனால நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளும் பார்க்குறப்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, சீன் பை சீன் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து அப்படியே கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. அது கொண்டு போனது வந்து கண்டிப்பாக எல்லாரையும் உட்கார வச்சு பார்க்குறப்ப வந்து நல்லாவே அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லுவேன். மற்றபடி வந்து கதையில் ட்ராவல் ஆகல அப்படி இப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஏன்னா மியூசிக்லாம் வந்து ரொம்ப கம்மி. இதில் வந்து அவர் வந்து ஒரு மியூசிஷியனாக தான் இருப்பார். ஆனால் வந்து அந்த மியூசிக்லாம் வந்து அவ்வளோவா இல்லை அதில். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறையா குளறுபடின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரில. ஆனால் வந்துட்டு அதில் வந்து அந்த மியூசிக்லாம் இல்லை. அது வந்து கொஞ்சம் வந்து அப்படியே பேட் ஃபீலாக இருந்துச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் எண்டுலலாம் சூப்பராக போச்சு, ட்ராவல் ஆச்சு. படத்தோட எண்டு வரைக்குமே நல்லா ட்ராவல் ஆகிருக்கும். ஏன்னா படம் நிறையா பேர் பார்த்துட்டு இந்த ரிவ்யூ பார்க்கலாம், அதனால சொல்கிறேன். நல்லா ட்ராவல் ஆச்சு. லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸில் தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது வந்து இந்த படத்தை பார்க்குறப்ப எல்லாருக்குமே புரியும். ஏன்னா வந்து அந்த கதையில் வந்து வேறு கிளைமேக்ஸ் சொல்கிறாங்க, நான் இன்னும் பார்க்கல. ஆனால் இந்த கதையில் வந்து வேற ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கதையை வந்து மாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியும். மற்றபடி வந்து மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணோட சாங் வந்துட்டு ஒரு 2 சாங் இருக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அந்த சாங் கேட்குறப்ப. அந்த சாங் இப்போயும் மைண்டில் ஓடிக்கிருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப அருமையான சாங் தான் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸ், கேமரா ஒர்க்கு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு தேட்டரில் பார்க்குறப்ப. மொத்தத்தில் அந்தகன் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்க படம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோட இப்போ ரீசெண்டாக வந்து அதுவும் பிரசாந்த் ஃபேனு, சிம்ரன் மேடம் ஃபேன்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குன்னு சொல்ல முடியும். இதில் பிரியா ஆனந்தும் ஒரு நல்ல ரோல் தான் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால் வந்துட்டு சிம்ரன் ஃபேன், பிரசாந்த் ஃபேனுக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான படமாக தான் இந்த வருஷத்தில் இருக்கும். ஏன்னா அவங்களோட இவங்க 2 பேருமே வந்து பல வருஷங்கள் கழித்து ஸ்க்ரீனில் வரப்பே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா கேட்டவங்க எல்லாருமே பிரசாந்தோட படம் எப்படி இருக்குது, சிம்ரன் வேறு அதில் நடிச்சிருக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்டாங்க. அதனாலே சொல்கிறேன், அவங்க 2 பேரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான படமாக தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்துட்டு வெளியே வந்தப்போ ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. மற்றபடி எல்லார்ட்டையும் கேட்டது வந்துட்டு நிறையா சொன்னாலும் இந்த படம் வந்து ஃபேமிலியோடு போய் நல்லா போய் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக போய் எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள்.